தெரிந்தே அதிமுக அப்படின்ற கட்சி தோல்வி பாதையில் நுழைவது. ஏன்னா நீங்க சொல்றத வச்சு இப்படிதான் புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி செய்யற நகர்வுகள்லாம் பார்க்கிறப்போ, தோல்வி பாதையில் நுழைவது அமையப்போகிற 3வது அணிக்கு லாபமா? இல்ல ஆளும் திமுகவுக்கு லாபமா? திமுகவுக்கு லாபம். அதிமுக வாக்கு வங்கியில் ஏற்படக்கூடிய எல்லா டிஸ்டர்பன்ஸஸும் விஜய் ஃபேக்டர்னு வரும்போது இந்த லாபம் திமுக தான். 89 ரிப்பீட் ஆக போகுது அப்படியே இப்படியே போச்சுன்னா. அதிமுக ஆதரவு வாக்குகள் விஜய்க்கு போகாதா? போகும். அதிமுக ஆதரவு வாக்குகள் அதிமுக ஆதரவுனா ஆட்டோமேட்டிக்கா திமுக எதிர்ப்பு தான். அதை தான் சொல்ல வராது. திமுகவுக்கு போவாது. ஆதரவு வாக்குகள் வந்து விஜய்க்கு போவோம், இல்லை சீமானுக்கு போவோம். அப்ப 3வது அணிக்கு தானே பலம்? கிடையாது. அவங்க அவங்க வந்து 10% அவங்களுக்கு இப்போ இருக்க வாக்கு கீழே சரிஞ்சா கூட அவங்க காப்பாற்றிப்பாங்க 4 முனை போட்டியில். அவங்க கிட்டத்தட்ட 40%க்கு மேலே நிற்கிறாங்க. 43% என்னமோ இருக்காங்க. அதில் 10% உடஞ்சா கூட அவங்க காப்பாற்றிப்பாங்க. அவங்க மற்றவனுக்கு வந்து 27-28% வந்துன்னா கூட ஸ்விங் பண்ணிட்டு வந்துடுவாங்க அவங்க ஈஸியாக. 4 முனை போட்டியில் திமுகவுக்கு லாபம். அண்ணா திமுகவுல நடக்கிற இந்த குழப்பம், ஒவ்வொரு குழப்பமும் திமுகவுக்கு லாபம். அதுதான் அமித்ஷாவோட பயமே, பிஜேபியோட பயமே. இன்னொரு முறை திமுக வந்ததுன்னா 29ல் ஆப்பு ரெடி பிஜேபிக்கு. தேசிய அளவிலேயே வந்து திமுக விஸ்வரூபம் எடுத்துரும். அதனால தான் எங்கள் அதிகாரத்தில் எப்படியாவது பிஜேபியை நகர்த்தும், திமுகவை நகர்த்தணும்னு பார்க்குறாங்க. அது த்ரூ ஏடிஎம்கே தான் முடியும். தனியாக பிஜேபியால் வீழ்த்த முடியாது. ஒன்லி த்ரூ ஏடிஎம்கேவால் முடியும்னா, ஏடிஎம்கேன்றது இன்னைக்கு எடப்பாடி தான். எடப்பாடி நீக்கிட்டு ஒருத்தர் வரணும்னா அந்த கூட இருக்கும் யாருமே குரல் எழுப்ப, ஒரு மந்திரி கூட ஏன் குரல் எழுப்ப மாட்டேன்றாங்க? அவர் கட்சி, அவருடைய அணுகுமுறையால் கட்சி பலவீனம் அடையுதுன்னு தெரியுது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு தெரியுது. யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்றாரு சொல்கிறது மூலமாக வந்து ஆபத்துன்னு தெரியுது. எல்லாரும் ஒற்றுமையை விரும்புகிறாங்க அவரை தவிர. ஆனால் ஏன் ஒரு தலைவர் கூட வந்து வெளிப்படையாக வந்து அவரை சேலஞ்ச் பண்ண மாட்டேன்றாங்க? ஒருத்தர் வராருன்னா அவருக்கு ஆதரவாக ஒரு குரல் கூட வரல. ஏன் வரல? அவர் செய்கிறது தப்பு தான், ஆனால் அவரை மீறி போயிட முடியாதுன்ற நிலைமையில தான் இருக்காங்க. அவர் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணார், அந்த கேள்வி கேட்ட செங்கோட்டையனை ஒரே நாளில் எல்லா பதிவும் பிடிங்கிட்டு விட்டாரு. நாளைக்கு ரொம்ப பேசினாருன்னா அடிப்படை உறுப்பிலேருந்து நீக்கிடுவார். ஒன்ஸ் அடிப்படை உறுப்பினர் முடிவு செய்யணும்னு சொல்றாரு. தலைமை முடிவு செய்யணும். அர்த்தம் என்னன்னா, செங்கோட்டையனுக்கு அது வார்னிங்.